வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறைப்படி உளுந்தங்களி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த உளுந்தங்களி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கருப்பட்டி எல்லாம் சேர்த்து செய்யும் போது சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உளுந்தங்களி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இப்போ இந்த உளுந்தங்களி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம களி செய்கிறதுக்கு மாவு வறுத்து ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் முழு உருட்டு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உடச்ச கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது இருந்தது அதனால் எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க. இந்த கருப்பு உளுந்து வந்து வறுபட்டு வரும்போது நமக்கு தெரியாது வறுபட்டு வந்துட்டா அப்படிங்கிறது. அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இதை நல்லா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுங்க. நல்லா வறுபட்டு இந்த வெள்ளை உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக செவந்து வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு தீயை வந்து நீங்கள் ஃபுல்லாக குறைச்சி வச்சு வறுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா நம்ம முழு உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா வறுபட்டு வரும். இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவு நல்லா வறுபட்டு வந்துட்டு அந்த வெள்ளை உளுந்து இன்னுமே நல்லா செவந்து வரணும். எந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம கழிக்கின்றோமோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுட்டு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நிறம் மாறி கருப்பு உளுந்தும் சரி வெள்ளை உளுந்தும் சரி நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். மற்ற பொருளையும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். திரும்ப அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பூங்கார் அரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அந்த பூங்கார் அரிசி இருந்தால் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக வீட்டில் பச்சரிசி வச்சுருப்பீங்க, அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா பொரியிற வரைக்கும் வறுக்க வேண்டியல, லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வறுத்தோம்னா போகிறோம். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். இந்த ஜவ்வரிசி எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த களியோட டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். 6 நாளும் நல்லா சாஃப்டாக இருக்கும், இறுகி போகாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா 2 சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்குவோம். இப்போ இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாக்கு கரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கருப்பட்டி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அளவுக்கு கருப்பட்டியை நல்லா இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்குங்க. உளுந்து எந்த டம்ளரில் அளந்தீங்களோ அதே டம்ளரில் இந்த கருப்பட்டியை அளந்து எடுத்துக்குங்க. இப்போ உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லைன்னா இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் உளுந்து கூட கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கும் போது இன்னுமே கூடுதலாக நமக்கு சத்துக்கள் கிடைக்கும். கருப்பட்டிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இது நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. நிறைய தூசு மண்ணெல்லாம் இருக்கும் கருப்பட்டியில், அதனால் கட்டாயம் கரைச்சிட்டு வடிகட்டி தான் நம்ம சேர்த்துக்கணும். இது நல்லா கரைஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சுருந்த அந்த உளுந்து எல்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதில் சேர்த்துருக்க பூங்கார் அரிசி பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க, மருத்துவ குணங்கள் கொண்டது. பெண்களுக்காகவே உள்ள அரிசிங்க இது. நம்ம இதை வந்து ரெகுலராக சாப்பாட்டில் இட்லி, தோசை, புட்டு, இது போல் கஞ்சி மாவில் சேர்த்து இப்படி நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ எந்த பாத்திரத்தில் களி செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டி தண்ணியை வடிகட்டிக்குவோம். நம்ம 1.5 டம்ளர் கருப்பட்டிக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி 1 டம்ளர் மாவு எடுக்க போகிறோம். அந்த 1 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி அவசியம் சேர்க்கணும். அந்த தண்ணியை தான் நம்ம வெல்லத்தில் சேர்த்து கரைச்சிருக்கோம். இதில் பாருங்கள் எவ்வளோ தூசு மண் இருக்குது பாருங்கள் கருப்பட்டியில். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் மாவுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் கருப்பட்டி. வெல்லம் எடுத்தாலும் 1.5 டம்ளர் எடுத்துக்குங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காயாக வச்சுருந்தீங்கன்னா மாவு அரைக்கும் போதே ஒரு 2 சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ எல்லா பொருளும் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வச்சு கிண்டணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம விஸ்கு வச்சு கரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் நல்லா கரைப்பட்டு வரும். அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக கரையத்துக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை கிண்ட ஆரம்பிப்போம்.
இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடியாகி வந்துடும். அதனால் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒத்தாப்பில் வெந்து வரும் நமக்கு மாவு. இப்போ பாருங்கள் வச்சு கொஞ்சம் நாளைக்கெலாம் இது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு அளந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி எடுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கலந்து கிண்டிக்கிறேன். நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா இது நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்து மாவு இறுகி வரும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லெண்ணெயை. இந்த 1/2 டம்ளர் நல்லெண்ணெயுமே யூஸ் பண்ணிக்கிங்க, சரியான அளவாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் எல்லாம் இழுத்துருச்சு. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து எடுத்துகிட்டேன். இப்போ கடைசியாக இருக்கிறதையும் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டேன். மாவும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ மாவு வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கையை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிக்குங்க. நனைச்சிட்டு தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாவு நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் சரியான பக்குவம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட களி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பிடிக்காது. அவங்களுக்குலாம் நீங்கள் இதில் நெய் கலந்து கூட கொடுக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ் டயத்தில் அடிவயிறு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தே ஃபஸ்ட்லேருந்தே பழகிக்கிங்க. அப்போ தான் அது நல்லது உடம்புக்கு பிள்ளைங்களுக்கு. இந்த மாவு அதிகமான அளவு கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். மிஷினில் நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம இந்த களியை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்பவுமே உடம்புக்கு நல்லதுங்க. நீங்களும் இந்த களி ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.